வாட்ஸ்அப் இதுவரைக்கும் 2.5 மில்லியன் நபர்களுடைய எண்களை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் பேன் அப்படிங்கிறது ஒரு காமனான இஷ்யூவாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப்பில் பேன் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியும் உங்கள் நம்பர் பேன் ஆயிருச்சு அப்படின்னா அதை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஃபார்வர்ட் மெசேஜஸ். ஸோ நமக்கு வரக்கூடிய மெசேஜ்களை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணவே கூடாது. அந்த விஷயம் நம்ம அனுப்பக்கூடிய நபருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி நியூஸுகளை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு நபர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க அதன் மூலமாக இரிட்டேட் அடைஞ்சாங்க அப்படின்னா உங்கள் கான்டாக்டை பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ தெரியாத நபர்களுக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறதை தயவு செய்து தவிர்த்துக்கங்க. இரண்டாவது விஷயம் என்னன்னா, ஆட்டோமேட்டட் அண்ட் பல்க் மெசேஜஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னா அவங்க இந்த ஏபிஐ ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து ஆட்டோமேட்டட் மெசேஜ் போகிற அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரே டைமில் பல்காக எஸ்எம்எஸ் ஒரு வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து போகும்போது வாட்ஸ்அப்புக்கு அதோட சிக்னல் போகும். ஸோ இவங்க ஏபிஐ ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி பல்க் மெசேஜஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய நம்பரை பேன் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை நேரடியாகவே அணுகி அந்த ஏபிஐ ப்ரோக்ராம்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி பல்க் மெசேஜஸ் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பேன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். மூன்றாவது ரீசன் என்ன அப்படின்னா, ஓவர் யூஸ் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட். வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதற்கு அப்படின்னா, நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டை கண்டிப்பாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதே ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டை நீங்கள் ரொம்ப கண்டினியூஸாக யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க, அது அவர்களுக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நம்பர் பேன் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் தான், யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு அனுப்புங்க. உங்களை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் மெசேஜஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா, ரெஸ்பெக்ட் அதர்ஸ். நிறைய பேர் இப்போ செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா, அவங்கவுங்க ஒவ்வொரு குரூப்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போது நம்ம குரூப்பில் இருந்து யாராவது லெஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம திரும்ப அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது மறுபடியும் அவங்க லெஃப்ட் ஆனாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் இதை ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக கருதி நம்ம ஏதோ இல்லீகலாக செய்கிற மாதிரியும் நம்ம யாரையோ வற்புறுத்தி நம்ம குரூப்பில் மீண்டும் ஆட் பண்ணுற மாதிரியும் கருதி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணி நம்மளுடைய நம்பரை பேன் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய குரூப்பில் லெஃப்ட் ஆகிறாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்களுடைய முடிவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்கள மறுபடியும் நீங்கள் கட்டுப்படுத்தி உங்கள் குரூப்பில் மீண்டும் சேர்க்காதீங்க. அது மிகவும் தவறு. அடுத்தது ஃபைனலான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஃபேக் நியூஸ், ஹராசிங் நியூஸை பரப்புறதை தயவு செய்து தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஃபேக் நியூஸ், ஹராசிங் நியூஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் உங்களை பேன் பண்ணுறதுக்கு, அதாவது ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால உடனடியாக உங்களுடைய நம்பரை பேன் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் ஒன்ஸ் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அன்பேன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அது கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் நான் இதை தவிர வேறு எதுவுமே செய்யலை, நீங்கள் சொன்ன மாதிரி தான் செஞ்சேன், பட் என்னுடைய வாட்ஸ்அப் பேன் ஆகிருச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ உங்களுக்கு ஓடிபி வந்த உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்மை உங்களுக்கு எனேபிள் ஆகும். அந்த ஃபார்மில் நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் சைடு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நீங்கள் பதிவிட முடியும். ஸோ பதிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒன்ஸ் அகெயின் அந்த பேன் பண்ணதுக்கான ரீசனை ரிவ்யூ பண்ணிவிட்டு அது தவறாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நம்பர் பேனை எடுத்து விட்டுருவாங்க. நீங்கள் கண்டினியூஸாக சேம் நம்பரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது தவிர இன்னும் உங்களுக்கு வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள்